இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் நிறைய பேர் இபிசியை வந்து சூஸ் பண்றாங்க சார்? இப்போ இபிசி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் அப்படிங்கிறது தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு. தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 100 ஆண்டு கண்ட அமைப்பு. இன்னைக்கு இந்தியாலே வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல 2 சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சேம்பர் தான் நம்ம தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதோடைய ஒரு துணை அமைப்பு தான் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர். இது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். ரெண்டாவது தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்கிறனால இன்னைக்கு அதிக மக்கள் இபிசியை தேடி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா இபிசி கிட்ட போனா நமக்கு தேவையான நல்ல ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. தொடர்ந்து இபிசி வந்து 15 ஆண்டுகளை அதை பூர்த்தி பண்றதுனால அதிகமாக இன்னைக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க இபிசியை தேடி வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இபிசில நான் லேர்ன் பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் சார்? அதாவது இன்னைக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல எக்ஸ்போர்ட்டை அவங்க தெரிஞ்சுட்டு பண்ணாதான் அவங்களுக்கு அதுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப எக்ஸ்போர்ட்டை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க கத்துக்கிறதுக்கு இபிசி இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம்.